வகுப்பறையில் ஆசிரியை உமா மகேஸ்வரியை கத்தியால் குத்தி கொன்ற 9ஆம் வகுப்பு மாணவனுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சிறார் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னை பாரிமுனையில் உள்ள செயின்ட் மேரிஸ் தனியார் பள்ளியில் ஹிந்தி மற்றும் அறிவியல் ஆசிரியையாக உமா மகேஸ்வரி பணியாற்றி வந்தார். இவரது வகுப்பில் படித்து வந்த 15 வயதுடைய மாணவர் சரியாக படிக்காததால் அவ்வப்போது உமா மகேஸ்வரி கண்டித்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி கத்தியுடன் வந்த அந்த மாணவன் வகுப்பறையில் தனிமையில் இருந்த ஆசிரியை உமா மகேஸ்வரியை சரமாரியாக குத்தி கொன்றான். சம்பவ இடத்திலேயே உமா மகேஸ்வரி ரத்த வெள்ளத்தில் பலியானார். இது தொடர்பாக எஸ்பிளனேட் போலீசார் 9ஆம் வகுப்பு படித்து வந்த 15 வயதுடைய அந்த மாணவனை கைது செய்து வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கு சிறார் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இவ்வழக்கில் இளைஞர் நீதி குழுமமான சிறார் நீதிமன்ற நீதிபதி லட்சுமி உள்ளிட்ட 3 பேர் கொண்ட அமர்வு புதன்கிழமையன்று தீர்ப்பளித்தது. தீர்ப்பளிக்கும் போது குற்றம் சாட்டப்பட்ட மாணவர் நீதிபதிகள் முன் ஆஜர்படுத்தப்பட்டார். ஆசிரியை உமா மகேஸ்வரியை கொன்ற அந்த மாணவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். ஒரு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு ஒரு லெசனா இருக்கணும். அதாவது மாணவர்களுக்கும் டீச்சருக்கும் ஏன் இது மாதிரி இடைவெளி வருது, இது மாதிரி பிரச்சனை வருது, என்ன காரணத்துக்காக? அது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு சார். அது பேரண்ட்ஸ் சைட்லயும் இருக்கு, குழந்தைங்க சைட்லயும் இருக்கு. அது பேரண்ட்ஸும் கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாணவனுக்கு 2 ஆண்டு கொடுத்துருக்காங்க, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? அவனுக்கு அந்த பனிஷ்மெண்ட் தேவைதான், மனமாற்றத்துக்கு தான் அந்த பனிஷ்மெண்ட் இருக்கணும். இந்த குழந்தைய டார்ச்சர் பண்றதுக்கு இல்லை. he has to change his mind. நார்மல். மாணவருக்கு தேவையான வசதிகளை சிறார் சிறை இல்லத்தில் செய்து தரவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். குற்றம் சாட்டப்பட்ட மாணவர் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவன் என்பதால் அவருக்குரிய வசதி செய்து தர வேண்டும் என்றும் மாணவர் திருந்துவதற்கான தண்டனைதான் இது என்றும் நீதிபதிகள் விளக்கம் அளித்துள்ளனர்.